பிரதர் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு இன்றைக்கே வந்து இந்த வீட்டை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க பிரதர். இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தங்க வந்து இந்த வீட்டை கொத்திட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம டீம்லேருந்து இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தேன், உண்மையாக வந்து இன்றைக்கி விட்டோம்னா நாளைக்கு யாராச்சும் ஒருத்தங்க கொத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வீட்டோட பிளானிங்கு, வீட்டோட இன்டிவெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி தாண்டி வரீங்கன்னா சாந்திமேடுங்கிற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குங்க. 2.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1260 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு வாஸ்துப்படி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து 2 பெரிய பெட்ரூம்ஸ் இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூமோட. அப்போ 16 ஹாலு, ஒரு பெரிய இனோவா காரன்னு நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியா. முக்கியமாக நம்ம அக்காக்கள் அம்மாக்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன் இருக்குது வித் மாடலர் கிச்சனோட. அதெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் க்ரீனு, ப்ரௌன், சாண்டில், ஒயிட் இந்த கலர் காம்பினேஷனில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டார்க்கான கலர் காம்பினேஷன் நிறைய பயன்படுத்தியிருக்கிறாங்க. மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸு, டெக்ஸ்சர் ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 17ங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா பார்க்குறவங்க தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம். பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஜனமோடியில் தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பளாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, கிளாஸியான ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது போக பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு ஃபுல்லாக நிறையா ஸ்பாட் லைட்ஸும் பொறுத்திருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாலேயே இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் இருக்குது, ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. டோரில் இருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியாங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள வந்துடுங்க. ஸ்டாப்பர் போடல உள்ளே வந்தாலும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த 16க்கு 16 லிவிங் ஏரியாவில் மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. பக்கத்துலேயே பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் விட்டு மாதிரியே இருக்கும், பட் பிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் பிவிசியில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு உட்டு மாதிரி தான் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஆப்போசிட்டில் 2 பெரிய ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸில் பண்ணியிருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி நெட் சைடு வாளுக்கு மட்டும். அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. டைனிங் கம் கிச்சன் கூட நீங்கள் என்டர் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியுற மாதிரி கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம வுட்டில் பண்ணியிருக்கிறது பார்த்துருப்போம். இவங்க வந்து கிரானைட்டில் இந்த பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தாண்டி உள்ள வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் அண்ட் கிச்சனுங்க. என்ட்ராகும் போது நம்ம டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யாரும் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட போகிறதில்ல, ஆப்போசிட்டில் டிவி முன்னாடி உட்காந்து சோஃபாவில் தான் சாப்பிட போகிறோம். பட் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்டோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிவிசி மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறக்கு உட்டு மாதிரியே இருக்கும். வித் சிம்னியோட கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கில் ரெடி பண்ணி சிங்க் வந்து நமக்கு சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் பொறுத்திருக்காங்க. அங்கேயே டேப் இருக்குது, ஆரோக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வால் யூனிட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கிளாஸ் டோரோட ஒரு டால் யூனிட் மாதிரி பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கொடுத்து ஆர்சிசி லாஃப்ட் கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். கிச்சன்லேருந்து வெளியே வரீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குது. இதுதான் பெட்ரூமோட டோர். அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமோட இந்த சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே இந்த சைடு கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற சைடு வால் எல்லாமே சாண்டில் கலர் காம்பினேஷனில் லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கப்போர்டு ஒர்க் இருக்குது, வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து பிவிசியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 6 வெஸ்டர்ன் ஸ்டைலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இலை டிசைனில் இருக்கிற மாதிரியான கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான சானிடர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா இந்த சைடு இருக்குது. ஆனால் லிவிங் ஏரியாவோட ஸ்கொயர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டாக கிடைக்குது 16க்கு 17ங்கிற அளவில். அதை தாண்டி இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவை ஒரு தனி ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிளான் பண்ணியிருக்காங்க. இது கீழேயும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாம், அதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அது போக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே நம்ம மேலே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஒர்க்கு, டெயில் ஒர்க்கு, அது போக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயில்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. வெளிச்சத்துக்கு பெரிய ஒரு விண்டோ இருக்குது. அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லாபி ஸ்பேஸில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், சேஃபாக இருக்கும். அப்படியே இங்கே நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைச்சிட்டு வெளியே ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இருக்குது. அதை கவர்டு ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் துணிக்கு காய போட்டுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம முன்னாடி நான் வந்து பெட்ரூமை காமிக்கிறேன்.
இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே வால் ஷெல்ஃப் லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க, வித் சேஃப்டி கிரில்லோடு இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 10ங்க. பெரிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், டெய்லர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. நம்ம இங்கே பார்த்தோம்ல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம்னு சொன்னல, அது போக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அங்கே வாஷிங் மிஷின்லேயும் துவைச்சிக்கலாம், இல்லாட்டி இங்கே ஒரு மேடை கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நீங்கள் துணி துவைச்சிக்கலாம் மேனுவலாக. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க, மெட்டல் ரூஃபிங் ஷீட்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. மழை வந்தாலும் நீங்கள் துணி துவைச்சிக்கலாம். முக்கியமாக சமயோஜிதமாக யோசித்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே 3 வீடு கட்டியிருக்காங்களே, இந்த வீட்டுக்காரங்களுக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் இந்த வீட்டுக்காரங்களுக்கும் எந்த ப்ரைவசியும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஷீட்டெல்லாம் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு தலை வரைக்கும் எதுவும் தெரியாது, அதனால் கொஞ்சம் ப்ரைவசியாகவும் இருக்கும். அது போக மேலேயும் நமக்கு மெட்டல் ரூஃபிங் ஷீட் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ரெட் கலர் டெரகோட்டா பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம். டெரஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எம்எஸ்டில் கிரில் ஒர்க் இருக்குங்க. அப்படியே இதில் வந்து மேலே வந்தீங்கன்னா டெரஸில் வந்து 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ செம்மையாக இருக்குது. ஏன்னா இது வந்து மேடான பகுதி போல் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா மிச்சம் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் தெரியுது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி தாண்டி வரீங்கன்னா சாந்திமேடுங்கிற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் இன்டெக்ஸோட சேர்ந்து 54 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எங்களோட டீமோட நம்பர் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள்.